கார்த்தி தீபா சீரியலில் ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்தோம்னா தீபாவோட கதை தான் முடிஞ்ச மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா திடீர்னு வந்து தீபாவோட அம்மா அண்ணி அவங்களுடைய கதையை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவோட பிறந்தநாள்னு சொல்லிட்டு தீபாவோட கதையை திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்போது தீபாவை வந்து திரும்பவும் இந்த கதைக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவோட ஞாபகமாகவே இருந்துட்டுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்த விஷயத்தை இது வரைக்கும் வந்து சாமுண்டீஸ்வரிக்கோ ரேவதிக்கோ தெரிஞ்ச மாதிரிக்கு காட்டாத மாதிரிக்கு தான் இந்த கதையை கொண்டுட்டு போறாங்க. ஏன்னா கார்த்தி இது வரைக்கும் தனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டையோ ரேவதி கிட்டையோ இல்ல குடும்பத்தார் வேற யாருக்கிட்டையும் இது வரைக்குமே சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது தீபாவோட கதையை வந்து திரும்ப அவங்க எடுத்துட்டு வரனால தீபாவை வந்து அதாவது திரும்பவும் இந்த கதையில கொண்டுட்டு வர போறாங்களா, அப்படி அவங்க கொண்டுட்டு வர மாதிரிக்கு இருந்ததுன்னா எந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் வந்து தீபாவை கொண்டுட்டு வர பார்ப்பாங்க. இங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து தீபாவோட ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நான் இன்னைக்கு காலையில இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஏதோ சோகமாகவே இருந்துட்டு இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் வந்து சொல்கிற மாதிரிக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனா என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லான்னு பிரச்சனை இல்லை அப்படின்னு ரேவதி சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை எனக்கு நெருக்கமானவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லவும், அப்படியாங்க அப்போ நீங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே, இல்லை காலையில் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்களா, நானும் அது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கும்போது அப்போது கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை அவங்க இப்போ வந்து உயிரோடையே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து அவங்க ரேவதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு நான் வந்து காலையில் போன அந்த அம்மாவோட பொண்ணும் உயிரோட இல்லை, இப்போ வந்து உங்களுடைய நெருங்கிய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்களும் வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. எனக்கு காலையிலேருந்து இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த அம்மா வந்து தன்னுடைய பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரிக்கு தான் நீங்களும் இருக்கிறீங்க. உங்கள் ரெண்டோருடைய கதையும் ஒன்று போல் இருக்குது. அது யார் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்க